அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சில பயிற்சிகள் வந்து பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா பத்மாசனம் பேசிக்கில் வந்து நம்ம அப்படியே போகலான்னு பார்க்குறோம். அதாவது பேசிக்கில் வந்து நம்ம பத்மாசனம் போடுறோம். சில பேருக்கு வந்து அந்த போட வர மாட்டேங்குது. எப்படின்னா ஒரு காலை வந்து இப்படி மேலே தூக்கி வச்சுட்டு மறு காலை வந்து இப்படி எடுத்து வைக்கிறோம். இது பத்மாசனா. இந்த பத்மாசனா போகிறதுக்கு நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதோட பலன்கள் பார்த்தோன்னா நம்ம நிறையவே இருக்கும். அதை நான் வந்து கடைசியில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி போடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதுக்காக வந்து சில சுலபமான பயிற்சிகள்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2-3 பயிற்சிகள் வந்து இருக்குது. பயிற்சி 1, தண்டாசனால உட்காந்துட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ரொம்ப சிம்பிளானதாக தான் இருக்கும். அது என்னன்னா நம்ம கால்கள் வந்து நம்ம வந்து தளர்வுபடுத்தணும். அதாவது நம்ம முட்டி பகுதிக்கு சரி, இந்த காஃப் மசில் சரி, இந்த கணுக்காலுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம தளர்வுபடுத்தினா, அதாவது லூசன் பண்ணிட்டோம்னா நம்ம பத்மாசனம் வந்து நம்ம ஈஸியாகவே வந்து போட்டுடலாம். இப்போ இதில் எப்படி வந்து பண்ணுறோன்னா, இப்படி உட்காந்துக்கோங்க. கைகள் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஒன்று விரல்கள் வந்து இப்படி கீழ் நோக்கி இருக்கலாம், இல்லைன்னா விரல்கள் வந்து இப்படி பின் நோக்கி இருக்கலாம். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம அதை வச்சுக்கலாம். இதில் வந்து இப்போ ஒரு காலை மட்டும் இப்படி மடக்கிட்டு ஒரு 2 செகண்ட் இருந்துட்டு மறுபடியும் அந்த காலை வந்து இப்படி நீட்டிடுவோம். இதை வந்து மறுபடியும் இடது காலில் பண்ண போகிறோம். மடக்கிட்டு கால் நீட்டுறோம். இது மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு 5 தடவை பண்ணிக்கலாம். டூ, 3, 4, 5. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஒரு 2 செகண்ட் இருந்தால் பண்ணுவோம். ஒரு காலை மடக்கிட்டு ஒரு 2 செகண்ட் உங்கள் மார்பு கிட்ட வந்து எவ்வளோ வருதோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காலை நீட்டுறோம். இப்போ நான் பண்ணது வந்து வலது பக்கம் ஒரு தடவை பண்ணிவிட்டு இடது பக்கம் ஒரு தடவை பண்ணுவேன். நீங்கள் பண்ணுறது வந்து எப்படி பண்ணலான்னா, வலது பக்கமே ஒரு 6 தடவை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இடது பக்கம் மட்டுமே ஒரு 6 தடவை பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். அது எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து பயிற்சி 2, அதேமாதிரி தண்டாசனால உட்காந்துட்டு பயிற்சி 1 மாதிரி தான் காலை மடக்கிட்டு இந்த காலை வந்து இப்படி வலது பக்கமாக வந்து இப்படி மடக்கி போகிறோம். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல இழுவுத்தன்மை ஏற்படும். அதாவது இந்த பெல்விக் மசில்ஸில் வந்து நல்லாவே இழுவுத்தன்மை ஏற்படும். இப்போ பத்மாசனம் போகிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து அதே மாதிரி வந்து ஒரு 2 செகண்ட் இருந்துட்டு மறுபடியும் கால் நேராக வச்சுட்டு நீட்டலாம். இப்போது இடது பக்கம் கால் நல்லா மடக்கிட்டு இதில் ஒரு 2 செகண்ட் இப்படி மடக்கிட்டு ஒரு 2 செகண்ட் மறுபடியும் நேராக வந்துட்டு நீட்டிடலாம். இது வந்து 1. இது பண்ணும்போது முதுகு தண்டை கொஞ்சம் நேராக வச்சுக்கலாம். 2, 1 வலது 1 இடது பண்ணுறதை வந்து ஒரு கவுண்ட்னு எடுத்துக்கிறேன். 4, 5. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது வந்து இந்த குழந்தை தாளாட்டுற மாதிரி பேபி ராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்விங் பண்ணுறது, காலை எடுத்து இந்த கையிலோட இடுக்கில் இப்படி வச்சுட்டு இந்த காலை இப்படி தூக்கிட்டு இந்த கை இப்படி கொண்டு வரும். ஒரு காலை நம்ம நீட்டியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா மடக்கியும் வச்சுக்கலாம். அப்படியே வந்து இப்படி தாளாட்டுற மாதிரி பண்ணுறோம். செவன், 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அப்படியே இடது பக்கம். 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம்.
ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த ஒரு 3 பயிற்சிகள் வந்து சுலபமாக தான் இருக்குது. அப்படியே செஞ்சிடலாம். இது தொடர்ந்து வந்து இப்போ நம்ம வந்து 5 முறை பண்ணோம். நீங்கள் பண்ணும்போது வந்து ஒரு 10 முறை வந்து கூட பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிகிட்டே வரலாம். தொடர்ந்து செய்ய செய்ய தான் இந்த இடம் உங்களுக்கு நல்லாவே லூஸ் ஆகும், பெல்விக் மசில். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஹிப்பு வந்து நல்லாவே ஓப்பன் ஆகும். அப்போ வந்து கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே வரும். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பத்மாசனம் முழுமையாக போட முடியலன்னா அர்த்த பத்மாசனம் போட்டுக்கலாம். அதாவது ஒரு கால் மட்டும் எடுத்து இப்படி மேலே வைக்கிறது. இதில் உட்காந்துட்டு உங்களை முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பண்ணோம்னா இந்த மாதிரி முழுசாக வந்து நம்ம போட்டுடலாம். இதில் பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பத்மாசனம் செய்கிறதுனால வந்து அவங்களோட இடுப்பு பகுதி வந்து நல்லாவே இப்படி விரிவடையும். அதுக்கப்புறம் உங்களோட இந்த தொடைப்பகுதி பெல்விக் மசில்ஸ் நல்லா இதாகும். அதுக்கப்புறம் இந்த கணுக்கால் கொலுசு போகிற இடமும் வந்து நல்லாவே இதாகும். உடல் முழுக்க வந்து நல்லாவே ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். இதை வந்து லோட்டஸ் போஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். தாமரை போஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். தாமரைங்களை எப்படி விரிஞ்சு இருக்கோ அது மாதிரி வந்து நம்ம காலில் பத்மாசனம் போட்டோம்னா நல்லா விரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இது வந்து கூடவே வந்து நம்மளோட ஃபிசிக்கலாக வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறதும் ஸ்ட்ரென்தன் கொடுக்குறதும் இல்லாமல் நம்மளுக்கு மென்டலாக வந்து ரொம்பவே இதாக இருக்கும். அதனால நம்மளோட மைண்டை வந்து ரொம்பவே நல்லா காம் பண்ணி தரும். நம்ம மென்டல் கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பத்மாசனா இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.